வாழ்க பிரபஞ்சம், வளர்க இயற்கை, வாழ்வோம் இரணம். வணக்கம், நான் உங்கள் ஹீலர் பிரபு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 வாயுவை பற்றி. இந்த 3 வாயும் இணைந்து செயல்படுது. இந்த 3 வாயு என்னென்ன பேர் பார்த்தோம்னா, தேவதத்தன், கூர்மன், சமானன். இந்த 3 வாயும் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது, எப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த வாயுனால நம்ம பயன்பெறலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கூர்மன் எனக்கூடிய வாயு எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரோம துவாரங்கள் வழியாக ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக காற்றுகள் உள்ள இழுக்கப்படுது. அந்த எடுக்கப்பட்ட காற்று நம்ம உடம்புக்கு தேவையான சமான வாயுவை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ அந்த முயற்சி பண்ணும்போது அந்த காற்றுல வாயுகள் உருவாகல, ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா, அந்த பற்றாக்குறைய தேவதத்தன் அப்படின்ற வாயு கொட்டாவியின் வழியாக உடம்புக்கு மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வரும். அப்ப அந்த கொட்டாவியின் வழியாக வரக்கூடிய அந்த தேவதத்த வாயுவும் கூர்ம வாயுவும் சேரும் பொழுது நம்ம உடம்புல சமான வாயு உருவாகும். அந்த சமான வாயு எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரிமானம் செய்யப்படாத இருக்கக்கூடிய உணவு நம்ம செரிமானம் செய்து அந்த வாயுவை சமநிலைக்கு ஆக்கும். அந்த வாயுவின் உதவியால அந்த செரிமானமான உணவுகள் சமநிலைக்கு ஆக்கப்படும். அந்த சமநிலைக்கு ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வாயு என்ன பண்ணோம்னா, உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸுக்கும் எனர்ஜி சப்ளை பண்ணும். அப்போ இந்த 3 வாயுவுமே இணைந்து வேலை செய்யுது. இந்த 3 வாயுவுமே மிகவும் முக்கியமான வாயுவாகவே நம்ம உடம்புல இருக்கு அப்படின்றத நம்ம கருதணும். அப்போ எல்லாமே நம்ம நல்ல சமைத்த உணவுகளை எடுத்துக்கணும். சமைத்த உணவுகள் நம்ம வயிற்றுல இருந்து மறுபடியும் அதை நல்ல சமான நிலைக்கு ஆக்கிறதுக்கும் ஒரு வாயு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளே நம்ம இன்னைக்கு எடுப்போம். நல்ல உடல் ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான வாயுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு உடல் ஆரோக்கியமா பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.